அஜின்கியா ரகானமும் விராட் கோலி மட்டும்தான் இந்த கிரவுண்ட்ல பெருசா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. பாருங்க பவுலிங் ரெக்கார்ட்ஸ்ல நேத்தன் லியன் வந்து கம்மின்ஸ் ஸ்டார்க்கு முன்னாடி இருக்காங்க. வந்து செனா கண்ட்ரில, அதாவது சவுத் ஆப்பிரிக்கா, இங்கிலாந்து, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியாவில் வந்து ஹையஸ்ட் ஆவரேஜ் சின்ஸ் 2020 இருந்து ஹையஸ்ட் ஆவரேஜா பாத்தீங்கன்னா ராகுல் தான், 41 ஆவரேஜ். விராட் கோலி, ரோஹித் சர்மாவுடைய ஸ்கோரை கொஞ்சம் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 9-8. அப்ப உங்களுக்கு என்ன இதுல இருந்து புரியுதுன்னா, ஒரு 10 ரன்னுக்கு மேல அவங்க 2 பேரும் ஸ்கோர் பண்ணதே இல்ல. ஏன் கில் மேல மட்டும் வைக்கணும்? ரோஹித் சர்மாவும் சரியா ஆடல, நம்ம அவரை பத்தி பேசிருக்கலாம்ல, ஏன் நீங்க உடனே கில்ல ஏன் தூக்கணும்னு சொல்றீங்க, ரோஹித் தூக்கலாம்னு சொன்னாங்க. அவருடைய ஸ்டேட்ஸ் பாருங்க. இன்னிங்ஸ் வந்து 16 இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு. எங்க? இது செனா கண்ட்ரில. சின்ஸ் 2021 இருந்து செனா கண்ட்ரில 16 இன்னிங்ஸ் ஆடி 17 ஆவரேஜ். 5 வருஷமா, கிட்டத்தட்ட 4 வருஷமா அவருடைய ஆவரேஜ் 17. எந்த அளவுக்கு நம்ம வந்து அவருக்கு சான்ஸ் கொடுத்துருக்கோம் நீங்க இதுல விசிபிளா தெரியும். அவர் ஐஎஸ் ஸ்கோர் 36. நீங்க சொல்லுங்க, 16 இன்னிங்ஸ் ஆடின ஒரு பேட்ஸ்மேன் 36 டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் 36 ஐஎஸ் வச்சிருக்காரு, 17 தான் அவருடைய ஆவரேஜ். ஸ்டில் நீங்க வந்து சான்ஸ் கொடுப்பீங்களா? ஹாய் கைஸ், வெல்கம் டு ஐஎம்ஓ. ஸோ கிரிக்கெட் வீடியோவில் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு உங்களை எல்லாரும். ஸோ 4th டெஸ்ட் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பிடிடி வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்குன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா நம்ம ஒரு நியூசிலாந்து சீரீஸில் பார்க்கும்போது நம்ம எல்லாருமே நியூசிலாந்து ஒரு ஒயிட் வாஷ் ஆகும்போது நம்ம நினைச்சது என்னன்னா, கண்டிப்பாக வந்து ஆஸ்திரேலியாவில் போயிட்டு 4-0 இல்லை 5-0 அப்படின்னு தான் தோப்பாங்க. ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப கம்மி. ஜெயிச்சா 5 மேட்ச்ல ஒரு மேட்ச் ஜெயிப்பாங்க அப்படின்ற தாட்ல தான் நம்ம வீடியோவும் போட்டிருப்போம். நீங்க நம்ம பேசின எல்லா வீடியோவும் அந்த மாதிரி தான் ரேட் பண்ணியிருப்போம். பட் அந்த பிஜிடி சீரிஸ் வந்ததுக்கு அப்புறம் நிறைய மைனஸ் நம்ம டீம் பக்கம் இருந்தா கூட பாசிட்டிவ் என்னன்னா, நல்லாவே காம்படிட் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஏன்னா 3rd மேட்ச் வந்து டிரா ஆச்சு, ஃபர்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணோம், செகண்ட் மேட்ச் அவங்க வின் பண்ணாங்க. ஸோ வந்து இப்போ சீரிஸ் வந்து 1-1 அப்படின்ட்டு பயங்கர ஒரு பொசிஷன் நின்றுட்டு இருக்கு. ஸோ 26th வந்து பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச். கிட்டத்தட்ட இப்பவே 100K டிக்கெட் சோல்டு அப்படின்னா 1 லட்சம் டிக்கெட் சோல்டு ஆயிட்டு இருக்கு. ஆல்ரெடி சீரிஸ் வந்து பயங்கரமா பத்தி எரியுது. அஸ்வின் ரிட்டையர்மெண்ட் ஒரு பக்கம், சிராஜ் ஹெட் ஒரு ஃபைட் ஒரு பக்கம், லாம்பு சேஞ்சு சிராஜ் ஒரு ஃபைட் ஒரு பக்கம், நிறைய கான்ட்ரவர்சிஸ் வேற. ஏன்னா எப்பவுமே நம்ம ஒரு ஆஸ்திரேலியா, ஒரு இங்கிலாந்து மாதிரி ஒரு கண்ட்ரிக்கு போயிட்டு ஒரு 5 மேட்ச் டெஸ்ட் சீரிஸ் ஆடும்போது இந்த மாதிரி கான்ட்ரவர்சி எல்லாம் பயங்கரமா வரும். அது அந்த கான்ட்ரவர்சி தான் அந்த சீரீஸை வந்து இன்னும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காகவும் பண்ணும். ஏன்னா நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அப்படிதான். ஸோ அது இல்லாம ஒரு கிரிக்கெட் மேட்ச் நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. ஸோ அந்த வகையில் இந்த 4th டெஸ்ட் மேட்ச் வந்து ஃபேன்ஸுக்கு எவ்வளோ ஒரு பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோ அதே அளவுக்கு இது ஒரு ரொம்ப முக்கியமான மேட்ச்னு சொல்லணும். ஏன்னா இந்த 2 மேட்சும் நம்ம ஜெயிச்சா மட்டும்தான் அந்த WTC ஃபைனல் அப்படின்றத நம்ம நினைச்சு பார்க்க முடியும். இதுல நீங்க ஒரு டிரா பண்ணாலும் சரி, இல்ல ஒரு லாஸ் ஆனாலும் சவுத் ஆப்பிரிக்கா விசஸ் ஆஸ்திரேலியா ஃபைனல் அது ஃபிக்ஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம நிறைய கால்குலேட்டர் எடுத்துட்டு கால்குலேஷன் இதெல்லாம் போட வேண்டியதா இருக்கும். அதனால இந்த 2 டெஸ்ட் மேட்சை இந்தியா கம்பல்சரி வின் பண்ணி ஆகணும். அதுதான் வந்து இப்போதைக்கு இருக்கிற மெயின் டார்கெட் இந்தியன் டீமுக்கு. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து இந்தியா பெர்ஃபார்ம் பண்ணும்போது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாம எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அந்த மழை இல்லாம இருந்தா தோத்துட்டுப்பாங்கன்னு. பட் இருந்தா கூட நம்மளுடைய காம்படிஷன் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. உங்களுக்கு ஒரு ஜடேஜாவா இருக்கட்டும், அதே மாதிரி ஆகாஷ் தீபா இருக்கட்டும், ராகுலா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ஒரு கொஞ்சம் ஒரு மறுபடியும் அந்த ஒரு என்னடா ஒரு காம்படிஷனா என்ன அப்படின்னு காட்டினாங்க. ஸோ அந்த வகையில இந்த மேட்ச் வந்து இன்னும் எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியா இருக்கும். நம்மளும் ஓரளவு பர்ஃபார்ம் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோன்ற மாதிரி ஒரு 3rd மேட்ச்ல காட்டிட்டோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மேட்ச் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? எம்சிஜி பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச் 1 லட்சம் பேருக்கு முன்னாடி ஆட போறது அப்படின்னும் போது அந்த எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? எம்சிஜில வந்து பாத்தீங்கன்னா நம்ம விராட் கோலியோட ரெக்கார்ட் நிறைய இருக்கு. அதே மாதிரி நம்ம நிறைய வின்னும் பண்ணியிருக்கோங்க எம்சிஜில. நம்ம ஹோம் கண்ட்ரில ஆடுற மாதிரி தான் நம்ம அந்த இடத்துல அந்த பர்டிகுலர் கிரவுண்ட்ல ரெக்கார்ட் வச்சிருக்கோம். ஸோ அதை பத்தி பார்த்தாக்க அதை வச்சு பார்க்கும்போது நம்ம இந்தியா தான் வின் பண்ணோம் இந்த மேட்ச் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா நமக்கு ஒரு மிடில் ஆர்டர்ல ஜடேஜா வந்து அருமையா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. பிளஸ் ஓப்பனிங்ல கேஎல் ராகுலும் நல்லா பண்றாரு இப்போ. ஸோ இப்போ சொதப்புறது விராட் அப்புறமா ரோஹித் தான். அவங்க ஒரு அளவுக்கு ஃபார்ம் வந்துட்டு ஒரு 50-60 கான்ட்ரிபியூட் பண்ணானா கூட நம்ம டீம் ஒரு அளவுக்கு ஸ்டேபிள் ஆயிடும்ன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ பவுலிங் வைஸ் பாத்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல 3rd டெஸ்ட் பாத்தீங்க நல்லா பால் போட்டாங்க. அது நல்லா போட்டாங்கன்னு சொல்றதா இல்ல அவங்க வந்து ரன் ஸ்கோர் நிறைய சீக்கிரமா பண்ணிட்டு நமக்கு இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் ஆட விடுறாங்கன்ற மாதிரி சொல்றதான்னு தெரியல. பட் ஆனா பவுலிங் வைஸ்ல நம்ம ஒரு ஸ்டெப் முன்னாடி தான் இருக்கும். ஸோ பேட்டிங்ல ஏதோ ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு. ஒருவேளை அவங்க அதிரடி ஆடி இருந்தாலும் சரி, இவங்க நல்லா போட்டிருந்தாலும் ஏதோ ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். ஏன்னா 89க்கு 7 விக்கெட் எடுக்கும்போது ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, அந்த கான்ஃபிடன்ஸோட இப்போ போனாங்கன்னா இப்போ 4th டெஸ்ட்ல எம்சிஜி வந்து நல்லாவே ஆடிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பா இது வந்துட்டு நம்ம இந்தியாவுக்கு சாதகமா இருக்கும் அந்த மேட்ச்ன்ற மாதிரி தோணுது. நீங்க சொன்னா
இந்த சீரீஸோட ஒரு மிடில் இருக்கும். இந்த இப்ப பாத்தீங்கன்னா சீரீஸ் வந்து ரொம்ப ஸ்டேபிளாவே இருக்கு, பேலன்ஸ்டா இருக்கு. ஒன்னு 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 இன்ட்டு ஒன்னு இருக்கும்போது வந்து இந்த யாருக்கு வேணாலும் போகலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது இந்த இந்த சீரீஸ். ஸ்டார்டிங்ல இருந்தே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான். ஏன்னா இது இவ்வளோ வந்து இந்தியா வந்து இவ்வளோ வந்து இவங்களுக்கு காம்படிட் கொடுப்பாங்களா அப்படின்ற அளவு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. அதே மாதிரி ரொம்ப ஷாக்கிங்கா ஃபர்ஸ்ட் மேட்சே வின் பண்ணோம். ஃபர்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணி பெர்த்தில் வின் பண்ணி, செகண்ட் மேட்ச் அடிலைட்ல அவங்க வின் பண்ணி, தேர்ட் மேட்ச் பிரிஸ்பேன்ல ட்ரா இருக்கு. ஸோ இந்த போர்த்துல யார் வின் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் வந்து இந்த சீரீஸை வின் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு போகுது. அப்படின்னும் போது எம்சிஜி வந்து ரொம்பவே ரெண்டு டீமுக்குமே வந்து இம்பார்ட்டன்டா இருக்கு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பாக்ஸிங் டேன்றதுனால கண்டிப்பா வந்து ஆஸ்திரேலியா அது வின் பண்ண தான் பார்ப்பாங்க. இப்போ மேக்சிமம் பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச்னாலே வந்து ஆஸ்திரேலியா தான் டாமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அதுக்காகவே தனியா அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணி எஃபோர்ட் போட்டு அவங்க வின் பண்ற அந்த வரலாறு தான் இருந்திருக்கு இது வரைக்கும். ஸோ அதனால அவங்க அவ்வளோ ஈஸியா இந்த பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச் மட்டும் விட்டு கொடுப்பாங்களான்னு நம்ம நினைக்க கூடாது. நம்ம வந்து எவ்வளோ நம்மளால எஃபோர்ட் போட முடியுமோ அவ்வளோ வந்து பவுலர்ஸ் பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே வந்து கான்ட்ரிபியூட் பண்ணா மட்டும்தான் ஒரு டஃப் கொடுக்க முடியும், இந்த மேட்சை வின் பண்ண முடியும். நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த எம்சிஜி பொறுத்த வரைக்கும் ஒரு மூணு மேட்ச் வந்து யார் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்துருக்காங்களோ அவங்க வின் பண்ணியிருக்காங்க. இன்னும் 3 மேட்ச் வந்து செகண்ட் பேட்டிங் எடுத்துருக்கோம் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டாஸ் வந்து அவ்வளோ வந்து எனக்கு இம்பார்ட்டன்டா தெரியல. ஏன்னா மற்ற நம்ம பார்த்த 3 பிட்ச்லயும் வந்து 3 ஸ்டேடியம்லும் வந்து டாஸ் வந்து இம்பார்ட்டன்டா இருந்துச்சு. அது டாஸ் பேஸ் பண்ணி வந்து நம்ம பேட்டிங் பவுலிங் சூஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு டீம். ஆனா இந்த பர்டிகுலர் கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஸோ அந்த ஆவரேஜ் வந்து லாஸ்ட் 6 இன்னிங்ஸ் நான் சொல்லிட்டு இருக்கேன், லாஸ்ட் 6 டெஸ்ட் மேட்சஸ் நான் சொல்றேன். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து இந்த டாஸ் வந்து அவ்வளோ பெரிய இம்பாக்டா இருக்காது. அப்படி இருந்தாலும் வந்து யாரு நல்லா பண்றாங்களோ அவங்க தான் வின் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க பவுலிங் எடுத்துட்டோன்றதுனால வந்து நீங்க கொஞ்சம் பேக் ஃபுட்ல போயிட்டீங்க அப்படின்னு எல்லாம் இல்லை. ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்துட்டு இருந்தாலே நீங்க எப்படினாலே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா மட்டும்தான் இந்த கிரவுண்ட்ல வின் பண்ற சுச்சுவேஷன் இருக்கு. எம்ஜி நீங்க சொன்ன எனக்கு இந்த லாஸ்ட் 3 டெஸ்டா பார்க்கும்போது இண்டிவிஜுவல் பிளேயரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு. ஒரு டீம் ஆகிற பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கு. சில இண்டிவிஜுவல் பிளேயருக்கு மட்டும் பர்ஃபார்மன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கல, எதிர்பார்த்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து நமக்கு கிடைக்காம இருக்கு. இப்போ ரோஹித் எடுத்துனா கூட ஒரு கேப்டன்சிலும் அவருக்கு பெரிய ஒரு டிராபேக்கா இருக்கு, அது ஒரு ப்ரெஷராகவும் இருக்கு. ஒரு பிளேயராகவும் அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னும் முழுசா கிடைக்கல. அதே மாதிரிதான் ஒரு கோலியோட ஒரு சென்சுரியை தவிர்த்து அவரோட பர்ஃபார்மன்ஸும் முழுசா கிடைக்கல. ஸோ அந்த மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நான் எதிர்பார்க்குற அளவுக்கு வந்தா இந்த மேட்ச் வந்து நமக்கு சாதாரண முடியுன்றது என்னோட கருத்தா இருக்கு. கரெக்ட் தான். ஏன்னா இப்போ நீங்க சொன்ன மூணு பேருமே நீங்க சொன்னது என்னன்னா நம்மளுடைய டாப் ஆர்டர் வந்து கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா ஆடணும் அப்படின்ற மாதிரி சொல்ல வரீங்க. ஏன்னா நமக்கு பவுலிங் வந்து பிரச்சனையா இருந்தது. ஏன்னா ஆஸ்திரேலியா என்ன பண்றாங்களோ அதையும் நம்மளும் பண்ணிடுறோம். ஆனா நமக்கு பிரச்சனையா இருக்கிறது வந்து என்னன்னா அந்த பேட்டிங் டாப் ஆர்டர் தான். ஸோ அதை வந்து கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து இது வரைக்கும் எம்சிஜியில் வந்து கிட்டத்தட்ட 14 மேட்ச் ஆடிட்டு அவங்க வந்து ஆஸ்திரேலியன் டீம் 8 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க, நம்ம 4 தான் வின் பண்ணியிருக்கோம். பட் கம்பேர் தன் அதர் கிரவுண்ட்ஸ் வந்து எம்சிஜியில் நம்மளுடைய ரெக்கார்டு வந்து வேற லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா நீங்க ஒரு ஆஸ்திரேலியன் மாதிரி ஒரு கிரவுண்ட்ல போயிட்டு 4 மேட்ச் அவங்க இதுல வின் பண்றதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். இப்ப அவங்க எப்படி நம்ம இந்தியாவுக்கு வந்துட்டு சென்னையில சேப்பாக்கில் வந்து நம்மள ஈஸியா வின் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா முடியாது. இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50-30-40 இந்த மாதிரி ஒரு வின்னிங் பர்சன்டேஜ் வச்சுக்கிறது வந்து பெரிய விஷயம். அதனால இந்த கிரவுண்ட் வந்து எப்பவுமே நமக்கு ஓரளவு இந்த 4 மேட்ச் கூட ஐ திங்க் லாஸ்ட் 2 மேட்ச் வந்து லாஸ்ட் 2 சீரீஸ்லயே வந்துருச்சு. ஸோ அப்படின்னா நம்ம இந்த கிரவுண்ட்ல லாஸ்ட் ஒரு 6-7 வருஷமா நம்ம ஆஸ்திரேலியாவை டாமினேட் பண்ணிருக்கோம். ஸோ அதுக்கடுத்து நீங்க பேட்டிங் வைஸ் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப கரண்ட் ஜென்ரேஷன்ல இருக்கிறவங்க வந்து இதுல வந்து நிறைய ஸ்டாட்ஸ் இருக்கு. பட் கரண்ட் ஜென்ரேஷன்ல ஒரு ஸ்டீவன் ஸ்மித், உஸ்மான் கவாஜா, ஒரு டிராவிஸ் ஹெட் வந்து வேற லெவல்ல ஆவரேஜ் வச்சிருக்காங்க. எப்படின்னா இப்ப நீங்க ஸ்டீவன் ஸ்மித் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட 78 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ அவர் வந்து இந்த கிரவுண்ட்ல நம்ம விக்கெட் எடுக்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை. ஏன்னா போன மேட்ச்ல அவர் வந்து ஃபார்முக்கு வந்துட்டாரு. ஸோ அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபார்முக்கு பேட்ஸ்மேனு அவருடைய ஃபேவரட் கிரவுண்டுக்கு போகும்போது என்ன ஆகும்னா இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் ஆகும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி செஞ்சுரி போட்டோம், இப்போ ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கும். ஏன்னா இத்தனை நாள் கிட்டத்தட்ட 2 வருஷமா அவர் செஞ்சுரி இல்லாம வரும்போது இப்போ ஒரு செஞ்சுரி போட்டு அவரோட ஃபேவரட் கிரவுண்ட் கிட்டத்தட்ட 80 ஆவரேஜ். 80ன்றது ஒரு சாதாரணமான விஷயம் இல்ல. ஸோ ஒரு 80 ஆவரேஜ் வச்சு நின்று திரும்ப அந்த கிரவுண்டுக்கு வந்து விளையாடும் போது அவருக்கு எப்படி தெரியும்னா பால் எல்லாமே ஃபுட்பால் மாதிரி தெரியும். அதே மாதிரி நீங்க உஸ்மான் கவாஜா இந்த கிரவுண்ட்ல வந்து வேற லெவலில் பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு, கிட்டத்தட்ட 42 வச்சிருக்காரு ஆவரேஜ். ஸோ அவருக்கு இது வந்து ஒரு ஃபேவரட் கிரவுண்ட் தான். இந்தியன் பேட்ஸ்மேனை கம்பேர் பண்ணும்போது நமக்கு அஜின்கியா ரஹானேவும் விராட் கோலி மட்டும்தான் இந்த கிரவுண்ட்ல பெருசா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஏன்னா பந்த் விளையாடி இருக்காரு, ரோஹித் சர்மா விளையாடி இருக்காரு, அதே மாதிரி புஜாரா விளையாடி இருக்காரு இந்த கிரவுண்ட்ல. பட்
பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தா இந்த கிரவுண்ட்ல தான் அஜின்கா ரகானே வந்து ஒரு பயங்கரமான, ஏன்னா 2 செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ஆனா இந்த வாட்டி நம்ம அவர் டீம்ல இருந்து பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட். கோலி வந்து எப்படின்னா இப்ப அவருடைய ஆவரேஜ் வந்து இதுல அந்த கிரவுண்ட்ல 50 இருக்கு. பட் அந்த அவுட் சைடு அந்த 6 ஸ்டெம் பால அவர் எப்போ ஃபேஸ் பண்றதை விடுறாரோ அப்பவே பாம்புக்கு வந்த மாதிரிதான் அவருக்கும் வந்து இது ஒரு வேற லெவல் மேட்சா இருக்கும்னு நினைக்கலாம். ஏன்னா நீங்க ஒரு எவ்வளவுதான் லோ இருந்தாலும் நீங்க நல்லா பண்ண ஒரு கிரவுண்டுக்கு போகும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு பூஸ்ட் கிடைக்கும். அப்படி பார்க்கும்போது இது வந்து விராட் கோலிக்கு ஒரு செம கிரவுண்டுன்னு சொல்ல வரலாம். நீங்க அதே மாதிரி பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னும் ஓரளவு பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணிருக்குது. அதே அளவுக்கு ஈக்குவலா ஃபாஸ்ட் பவுலிங் எந்த அளவுக்கு பண்ணிருக்கோ அந்த அளவுக்கு ஸ்பின்னும் பர்ஃபார்ம் பண்ணிருக்கிறது பெரிய விஷயம். ஏன்னா நீங்க பாருங்க பவுலிங் ரெக்கார்ட்ஸ்ல நேத்தன் லியன் வந்து கம்மின்ஸ் ஸ்டார்க்குக்கு முன்னாடி இருக்காங்க. சோ அவங்களுடைய ஜெனரேஷன் பவுலர்ஸ் எல்லாருமே இந்த கிரவுண்ட்ல பயங்கரமா பண்ணிருக்காங்க. நீங்க ஸ்காட் போல் வந்து 2 மேட்ச் தான் ஆடி இருக்காரு, 10 விக்கெட். சோ இந்த கிரவுண்ட் வந்து ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ் வந்து ஒரு பயங்கர என்ஜாய்மெண்டான ஒரு கிரவுண்டுன்னே சொல்லலாம். ஏன்னா அவங்களோட ரெக்கார்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க நாளைக்கு ஸ்குவாட்ல இருக்கிற 3 பேர் 4 பேர் அப்படி இருக்காங்க. ஹேசல்வுட், ஸ்டார்க், லியானு அண்ட் போலன். அப்படியே அந்த டாப் விக்கெட் டேக்கர்ஸ் யாராவது இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே இருக்கும்போது சோ எந்த அளவுக்கு நம்ம ஸ்டீவன் ஸ்மித்தும் ஒரு விராட் கோலியும் சொல்றோமோ அதே அளவுக்கு பவுலர்ஸும் அவங்க என்ஜாய் பண்ணுவாங்கன்னு சொல்ல வரேன். பட் இது எல்லாமே கம்பேர் பண்ணிட்டு நம்மளுடைய கரண்ட் ஜெனரேஷன் பேட்டிங் வந்து லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸா ஒரு 5 இயர்ஸா எப்படி பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, அதாவது டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன். சோ நீங்க பாருங்க டாப் ஆர்டர்ல வந்து செனா கண்ட்ரில, அதாவது சவுத் ஆப்பிரிக்கா, இங்கிலாந்து, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியாவில் வந்து ஹையஸ்ட் ஆவரேஜ் சின்ஸ் 2020 இருந்து ஹையஸ்ட் ஆவரேஜா பாத்தீங்கன்னா ராகுல் தான். 41 ஆவரேஜ். அது 41 ஆவரேஜ் வச்சுக்கிறதெல்லாம் பெருசு கிடையாது உண்மையா சொன்ன போனா. ஏன்னா நீங்க இது ஒரு 5 வருஷத்துடைய ஆவரேஜ், நாட் ஃபார் சிங்கிள் இயர். 5 வருஷத்துடைய ஆவரேஜ் பார்க்கும்போது ஹையஸ்டே உங்களுக்கு ராகுல் தான். அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க நம்மளுடைய பேட்டிங் வந்து எவ்வளவு ஒஸ்டா இருக்குன்ட்டு. ஒரு ராகுலை வந்து நம்ம சீரீஸ் தொடங்கிறதுக்கு முன்னாடி திட்டிட்டு இருந்தோம், இந்த ஆள் எதுக்கு ஆடுறாரு, ஒரு பால் கூட எய்ம் பண்ண தெரியல. ஆனா இன்னைக்கு அவர் தான் வந்து சின்ஸ் 2020 இருந்து ஹையஸ்ட் ஆவரேஜ் வச்சுக்கிற ஒரே இந்தியன் பேட்ஸ்மேன். அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா ரிஷப் வந்து 34, ரோஹித் 33, விராட் 30, இவ்வளவுதான். அப்ப நம்மளுடைய டாப் ஆர்டர் வந்து ஒரு 5 வருஷமா எவ்வளவு திணறிட்டு இருக்குன்னு பாருங்க. ஏன்னா நம்ம வந்து பவுலர்ஸ் நமக்கு ஒரு நல்ல கிரெடிட்ஸ் கொடுத்துறாங்க, அதனால நமக்கு பேட்ஸ்மேன் கண்ணுக்கே தெரியுது இல்ல. ஓகே இந்தியா வின் பண்ணிடுது, ஆனா எந்த அளவுக்கு பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இப்ப நீங்க 2024 அதாவது இந்த சீசன் நம்ம டெஸ்ட் மேட்ச் ஆரம்பிச்ச சீசன்ல இருந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இது வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஹையஸ்ட் ஆவரேஜ் பாத்தீங்கன்னா அதுவும் கேஎல் ராகுல் தான். அதுக்கு அடுத்து யாரு இருக்கிறான்னு பாத்தீங்கன்னா ஒரு பேட்ஸ்மேன் கூட இல்ல, ஒரே ஒரு ஆல்ரவுண்டர் ஜடேஜா மட்டும்தான் இருக்காரு. நீங்க விராட் கோலி, ரோஹித் சர்மாவுடைய ஸ்கோரை கொஞ்சம் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 9-8. அப்ப உங்களுக்கு என்ன இதுல இருந்து புரியுதுன்னா ஒரு 10 ரன்னுக்கு மேல அவங்க 2 பேரும் ஸ்கோர் பண்ணதே இல்லை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. சோ நீங்க எப்படி ஒரு லீட் தர முடியும் சொல்லுங்க, எப்படி ஒரு லீடு தர முடியும்னு நினைக்கிறீங்க? உங்களால அந்த லீடே தர முடியாது. ஏன்னா உங்களோட பிரைம் பேட்ஸ்மேனு, உங்களோட டாப் பேட்ஸ்மேனு, நீங்க லெஜெண்ட்னு சொல்ற ஒரு பேட்ஸ்மேனு, நீங்க ஜெனரேஷனல் பேட்ஸ்மேன் சொல்றவங்க 9-10 ஆவரேஜ் வச்சிருந்தா ஆப்போசிட் மேல எப்படி ஒரு பிரஷரை போட முடியும்? சான்ஸே கிடையாது. அப்புறம் நம்ம லாஸ்ட் மேட்ச்ல சுப்மன் கில்லை பத்தி பேசும்போது எஸ்கேவா இருக்கட்டும், எம்கேகேவா இருக்கட்டும், என்ன சொன்னீங்கன்னா இப்ப நம்ம வந்து போக்காசான் ஏன் கில் மேல மட்டும் வைக்கணும், ரோஹித் சர்மாவும் சரியா ஆடல, நம்ம அவரை பத்தி பேசிருக்கலாம்ல, ஏன் நீங்க உடனே கில்ல ஏன் தூக்கணும்னு சொல்றீங்க, ரோஹித் தூக்கலாம்னு சொன்னாங்க. அவருடைய ஸ்டேட்ஸ் பாருங்க, இன்னிங்ஸ் வந்து 16 இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு. எங்க இது செனா கண்ட்ரில சின்ஸ் 2021 இருந்து செனா கண்ட்ரில 16 இன்னிங்ஸ் ஆடி 17 ஆவரேஜ். 5 வருஷமா கிட்டத்தட்ட 4 வருஷமா அவருடைய ஆவரேஜ் 17. எந்த அளவுக்கு நம்ம வந்து அவருக்கு சான்ஸ் கொடுத்துருக்கோம் நீங்க இதுல விசிபிளா தெரியும். அவர் ஐஎஸ் ஸ்கோர் 36. நீங்க சொல்லுங்க 16 இன்னிங்ஸ் ஆடின ஒரு பேட்ஸ்மேன் 36 டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் 36 ஐஎஸ் வச்சிருக்காரு, 17 தான் அவருடைய ஆவரேஜ். ஸ்டில் நீங்க வந்து சான்ஸ் கொடுப்பீங்களா? யாராவது உங்களால கொடுக்கணும்னு தோணுமா? அதுதான் இதுதான் சொல்ல வரா. ஏன்னா நம்ம லாஸ்ட் வீடியோ பேசும்போது நீங்க இதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அப்ப வந்து எஸ்கே சொன்னாரு, இல்ல நீங்க ஏன் கில்ல மட்டும் போக்கஸ் பண்றீங்க, நீங்க வந்து ரோஹித்தவே டிராப் பண்ணலாம் அப்படின்ட்டு. கண்டிப்பாவே டிராப் பண்ணலாம், ஆனா அந்த ஸ்டாட்ஸ் கொஞ்சம் பாருங்க. நீங்க ஒரு நம்பர் 3 நம்பர் 1 ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நம்பர் 3ல மட்டும்தான் ஆடுறீங்க கில்லு. உங்களுடைய ஸ்கோரை நம்பிதான் ஒரு டீமே இருக்குது. அப்படி பார்க்கும்போது உங்களுடைய ஆவரேஜ் ஒரு 16 இன்னிங்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 9-10 டெஸ்ட் மேட்ச்ல வெறும் 17 தான் போது நீங்க என்னத்தை எதிர்பார்க்க முடியும்? எனக்கு கில்லோட பர்ஃபார்மன்ஸ் என்னவோ சொல்லணும். நான் ஒரு ஸ்டாட்ஸ்ல பார்த்தேன். நான் கில்லு வந்து லாஸ்டா ஒரு 40+ ஸ்கோர் அடிச்சு 1350 டேஸ் ஆயிருக்காங்க. கிட்டத்தட்ட 4 வருஷமா அவர் வந்து அவுட் ஆஃப் ஏசியால வந்து 40+ அடிச்சதே கிடையாது. சோ அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் எப்படி முடியும் சொல்லுங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. இந்தியன் வந்து ஒரு எப்படி கில்லுக்கு வந்து ஒரு வார்னிங் கொடுத்தா மட்டும்தான் வந்து அவருடைய இந்த செனா கண்டினியூஸ் ரெக்கார்டை வந்து அவர் இம்ப்ரூவ் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். ஸோ இந்த முடிஞ்ச இந்த மேட்சை கூட 4th மேட்ச் இந்த மெல்பர்ன் மேட்ச்ல கூட
அவங்கள ஒரு வாட்டி டிராப் பண்ணதான் வந்து அவரு வந்து கொஞ்சம் கொஞ்சம் அவரு இம்ப்ரூவ் பண்றதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும். அதாவது ரெஸ்ட் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னும் வந்து அபிமன்யு ஈஸ்வரனுக்கு வந்து சான்ஸே கொடுக்கலாம். அவர் ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் தான். ஸோ அவருக்கு சான்ஸ் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் என்ன நினைக்கிறேன், அவருக்கு பதிலாக ஒரு அடிஷனலா ஒரு ஸ்பின்னரை கூட ஒரு வாஷிங்டன் சுந்தர், ஜடேஜா 2 பேருமே வந்து டீம்ல இன்க்ளூட் பண்ணலாம். அப்படி இருக்கும்போது வந்து அந்த கிரவுண்ட் வந்து நம்ம அந்த ஸ்டாட்ஸ்ல பார்த்த மாதிரி வந்து நாத்தன் லைன் தான் வந்து ஹையஸ்ட் விக்கெட் எடுத்துக்கிறாரு. பெரிய பெரிய ஆளுங்க ஏசல்வுட், ஸ்டார்க்கு, கமின்ஸ் இருந்த போதும் அவர் தான் அதிக விக்கெட் எடுத்திருக்கிற அந்த அந்த கிரவுண்ட்ல இருந்த போது வந்து பிச்சு கண்டிப்பா இந்த ஸ்பின்னுக்கு இந்த பிச்சு சப்போர்ட் ஆகுதுன்னு கிளியராவே தெரியுது. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா நம்ம 2 ஆல்ரவுண்டரா போறது ஒன்றும் தப்பு இல்லையே. ஸோ சுபம் கில்ல டிராப் பண்ணிட்டு இவங்க 2 பேருமே கூட நம்ம இன்க்ளூட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் டீம். எனிவே ஜடேஜா இருக்காரு. சிம்பிளான லாஜிக். நான் என்ன சொல்றேன்னா, இப்போ ரோஹித் வந்து நீங்க நம்பர் 5 வரையும் போறதுக்கு நம்பர் 3 இறக்கிட்டு நம்பர் 5 நீங்க வாஷிங்டன் சுந்தர் யூஸ் பண்ணலாம். ஏன்னா அவர் வந்து ரஞ்சில டொமஸ்டிக்ல நம்பர் ஓப்பனிங் 1 டவுன் ஆட்டுக்கிறாரு. அங்கதான் அவர் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ரஞ்சில் இல்ல, ஆஸ்திரேலியால நல்லா பண்ணிருக்காரு அவர் அந்த பொசிஷன்ல. இல்ல அவர் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் சொல்ல வரேன் நான். அவர் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனா ஜொலிக்க வேண்டியவர். நீங்க இப்போ நோ ஹேட்ஸ் ஃபார் சுப்மன் கில். நம்ம சுப்மன் கில் வந்து ஹேட் பண்ணல, அது உண்மையை புரிஞ்சுக்கணும் நம்ம. ஏன்னா அவர் வந்து இந்தியன் கண்டிஷன்ல வேற லெவல் லெஜெண்ட், அதை நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். அந்த அளவுக்கு அவர் செஞ்சுரி அடிக்கிறார், அந்த அளவுக்கு மிக. பட் ஒரு செனா கண்ட்ரி வந்து நீங்க ஒரு 2 மேட்ச் 3 மேட்ச் பர்ஃபார்ம் பண்ணலன்னா ஓகே, இட்ஸ் அக்செப்டபிள். எல்லா பேட்ஸ்மேனுக்கும் ஒரு லீன் பேட்ச் வரும். பட் நீங்க ஒரு 4 வருஷமா உங்களுடைய ஐஎஸ் ஸ்கோர் 36 தான் போது நீங்க புஜாராவை தூக்கிறீங்க, ரகானாவை தூக்கிறீங்க, நோ ரீசன். அதை விட நல்ல ஆவரேஜ் வச்சிருக்காங்க, அதை விட நல்ல பெட்டர் ஸ்டாட்ஸ் வச்சிருக்காங்க செனா கண்ட்ரில. நீங்க வந்து ரகானாவும் புஜாராவும் ஏஜ் ஆயிடுச்சுன்னு தூக்குறீங்க, ஓகே அக்செப்டபிள். அதே மாதிரிதான் நீங்க வந்து கில்லுக்கு இவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும்போது நீ தம்பி 2 மேட்ச் உட்காரு, நான் உன்ன டீம்ல இருந்து தூக்கல, நான் வேற ஒரு பேட்ஸ்மேனை கொடுத்து பாக்குறேன்னு தாராளமா கொடுக்கணும். ஏன்னா நீங்க வந்து நம்ம வந்து சீரியஸ் ஹேங்கிங்ல இருக்கும்போது ஒரு WTC ஃபைனலுக்கு போறதுக்கு போவோமா போக மாட்டோமா அப்படின்ற கண்டிஷன்ல வந்து நீங்க வந்து இந்த ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் நம்ம சொல்லவே முடியாது. அதே மாதிரிதான் ரோஹித் சர்மாவுக்கும், அதே மாதிரிதான் விராட் கோலிக்கும். இவ்வளவு பெரிய ஒரு இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற அஸ்வினே வந்து அவங்க யோசிக்காம வந்து உட்கார வைக்கும் போது சுபம் கில்ல உட்கார வைக்கிறதுல ஒண்ணுமே அதுல ஒரு பெரிய பெரிய நிமிஷம் பெருசா ஒண்ணும் ஆகப்படலையே. ஏன்னா எண்ட் ஆஃப் தி டே வந்துட்டு பாத்தீங்கன்னா மேட்ச் வின் பண்ணோம். சோ மேட்ச் வின் பண்ணது யாரோட பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்றதான் பார்க்கணுமே தவிர பிளேயரை பார்க்க கூடாது. எம்ஜி எதை சொல்லுவாங்க? இல்ல இப்போ கில்ல வந்து நம்ம பிளேயிங் லெவல்ல இருந்து உட்கார வைக்கிறதுனால அவருக்கு ஒரு வார்னிங் கொடுக்குற மாதிரியோ இல்ல இதுக்கப்புறம் ஒரு சான்ஸே கிடைக்காதுன்ற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. பிச்சுக்கு இன்னைக்கு கேமுக்கு என்ன தேவையோ அந்த பர்ஃபார்மன்ஸ் இருக்கிற வந்து பிளேயிங் லெவல்ல நம்ம கொடுக்கலாம். சோ அந்த மாதிரி பார்க்கும்போது கில்ல உட்கார வைக்கிறதுல வந்து தப்பே கிடையாது. ஆனா என்னன்னா பிரச்சனை, உட்கார வைக்க மாட்டாங்க, அதான் பிரச்சனை. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் டஃப் கொடுத்தாலும் அதே காம்பினேஷன்ல போலான்னு. இப்ப நாளைக்கு கில் வந்து 7 கூட அடிக்கலாம், அதாவது 26 பாக்ஸிங் டேஸ்ல தெரியாது நமக்கு. பட் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஒரு பிளேயரை இவ்வளவு பேக் பண்ணும்போது அவர் ஏதாவது பர்ஃபார்ம் பண்ணி ஆகணுங்க. ஏன்னா எவ்வளவோ பிளேயர்ஸ் இருக்கிறாங்க, ஒரு ருத்துவா இருக்கட்டும், ஒரு அதே மாதிரி நீங்க சாய் சுதர்சனா இருக்கட்டும், ஒரு மலை மாதிரி 2 குவிச்சு வச்சிருக்காங்க. அபிமன்யு ஈஸ்வரனா இருக்கட்டும், அவங்க எல்லாம் லோட்ஸ் ஆஃப் 2 குச்சி வச்சிருக்காங்க. 1000 வருஷத்துக்கு ஒரு ரஞ்சில 1000, 1100, 1200, 4 செஞ்சுரி, 90 ஆவரேஜ், 80 ஆவரேஜ் அப்படின்னு அடிச்சுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் இந்த மாதிரி அவங்களுக்கு நீங்க ஒரு சான்ஸ் கொடுக்க மாட்டீங்க, கரெக்டா இல்லையா? இப்ப கில்லுக்கு வந்து 4 வருஷம் சான்ஸ் கொடுத்துருவாங்க, ஒரே ஒரு சான்ஸ் அட்லீஸ்ட் அவங்க ப்ரூவ் பண்ணுவாங்கல்ல, நாங்களும் ப்ரூவ் பண்றோம் அப்படின்ட்டு. சோ நீங்க அப்படி கொடுக்காத போது என்ன ஆகும்னா இந்த மாதிரிதான் உங்களுக்கு லாசஸ். ஏன்னா நம்ம ரொம்ப காலமா பேசினுக்கிற ஒரே விஷயம் என்னன்னா, நம்மளுடைய பவுலர்ஸ்னால பேட்ஸ்மேன் தப்பிச்சுட்டு இருக்காங்க. லாஸ்ட் ஒரு 6-7 வருஷமாவே இதுதான் ஸ்டோரி. பவுலர்ஸ் சேவ் த மேட்ச், பேட்ஸ்மேனை அது அப்படியே ஹைட் ஆயிடுறாங்க. ஏன்னா உங்களுக்கு கிளியரா தெரியுது, ஒரு செனா கண்ட்ரா 40 தான் ஆவரேஜ், ஒரே ஒரு பேட்ஸ்மேன் தான் 40, மத்த யாருமே 40 இல்லை, எல்லாருமே 30, 32, 31 இவ்வளவுதான். அதுவும் நடுவில் ஏதாவது ஒரு செஞ்சுரி வந்துட்டா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா 2024, 24, 25ல ஒரு உங்களுடைய, அதான் நான் முன்னாடி சொல்லிட்டேன், பிரைம் பேட்ஸ்மேன 10 கூட இல்லைங்க ஆவரேஜ். அப்ப நீங்க எப்படி வின் பண்ணுவீங்க? நீங்க என்ன பும்ரா ஸ்பெல் போட்டாலும் சரி, என்ன நீங்க சிராஜ் ஸ்பெல் போட்டாலும், என்ன ஒரு ஆகாஷ் தீப் ஸ்பெல் போட்டாலும், அந்த ஸ்பெல் எல்லாம் உங்களை எங்க காப்பாத்தனா, நீங்க ரன் அடிச்சாதான் காப்பாத்தோம். அவங்க ஒரு 200 ரன்ல அவங்க பவுலர் சுருட்டி கொடுக்குறாங்கன்னா நீங்க ஒரு 300 ரன் அடிச்சாதான் 100 ரன்ல லீட் பண்ண முடியும். அவங்க 200 ரன்ல அவுட் ஆனா நீங்க 100 ரன்ல அவுட் ஆயிட்டு அவங்களுக்கு 100 ரன் ஆல்ரெடி லீட்ல கொடுத்துறீங்க. அப்ப வந்து ஆட்டோமேட்டிக்காவே பவுலர் ப்ரெஷருக்கு போயிடுறாங்க. அப்ப எப்படி நீங்க எல்லா மேட்சும் பும்ராவே பெர்ஃபார்ம் பண்ணணும்னா முடியாது, ஆப்வியஸ்லி முடியாது. அது ரன் மெஷின் கிடையாது அவரும். சோ அப்படி பார்க்கும்போது கண்டிப்பா சொல்றேன் இந்த மேட்ச்ல, ஏன்னா நீங்க இந்த ஸ்டாட்ஸ்ல பாத்திருப்பீங்க, எல்லாருடைய எம்சிஜில எல்லாருடைய ஸ்ட்ரைக் ரேட்டும் பிலோ 55, பிலோ 50 தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? 100 பாலுக்கு 50 அடிக்கணும், 200 பாலுக்கு தான் 100 அடிக்கணும், இதுதான் சொல்லுது. அப்படின்னா நீங்க கண்டிப்பா
ஒரு பேட்ஸ்மேன் வந்து நீங்க ஸ்கோர் பண்ணணும்னா 4 செஷனாவது ஆடணும், 3 செஷனாவது ஆடணும். அப்பதான் உங்களால வந்து ஓகே நம்ம ஏபிள் டு அந்த பேட்ஸிங் ஸ்கோரை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும், நம்ம அது எடுத்துட்டு போக முடியும். இப்ப இன்னைக்கு அதே மாதிரிதான் எஸ்கேவும் வந்து கேக்கு என்ன பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்தே எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வாலுக்கும் ரிஷப் பந்துக்கும் நல்லாவே சப்போர்ட் பண்ணிட்டு வருவாங்க. இல்ல அவங்களுடைய நேச்சுரல் கேம் அதுதான், அவங்க அப்படிதான் ஆடணும். நான் வந்து அதுல முரண்பட்டே இருப்பேன், நான் சொல்லிட்டே இருப்பேன், நமக்குள்ள அந்த ஒரு ஆர்குமெண்ட் வந்துட்டே இருக்கேன். பட் நான் என்ன சொல்றேன்னா, கண்டிப்பாங்க எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால ரிஷப் பண்ணிட்டு அவங்களுடைய ஆட்டத்தை தான் ஆடணும், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா உங்களுடைய மைனஸ் இதுதான். நீங்க ஒரு ஜெனரேஷனல் பேட்ஸ்மேனா ஆப்போசிட்ல பவுலிங் போடுறவனும் அவங்க கண்ட்ரில ஒரு ஜெனரேஷனல் பவுலர்ஸ். நீங்க எந்த அளவுக்கு ஒரு டாமினேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதே அளவுக்கு ஹேசல்வுட், பேட் கமின்ஸ், ஸ்டார்க், போலர் டாமினேட் பண்றாங்க. அதனாலதான் அவங்க ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ். அப்படி பார்க்கும்போது நீங்க அவங்க எல்லா ஷாட்ஸுமே அடிச்சுதான் ஆடணும்னு ஆட முடியாது, புரிஞ்சுக்கோங்க. நீங்களும் இப்ப ஒரு ஸ்டீவன் ஸ்மித் வந்து பாத்துங்க, 200 ரன்னுக்கு 200 பாலுக்கு 100 ரன் அடிச்சாரு. அந்த சைடு ஹெட் என்ன பண்ணாரு, பாலுக்கு 100 அடிச்சாரு. யாராவது ஒருத்தர் அந்த மாதிரி ஆடி ஆகணும். நம்மளது பிரச்சனை என்னன்னா, ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப மேட்டர்ஸ்ன்னு நினைக்கிறோம். ஐயோ 40 போட்ட ஸ்ட்ரைக் ரேட். ரிஷப் பண்ட் வந்து அவருடைய ஸ்டைல்ல ஆடுறதுக்கான நம்ம வாய்ப்பே கொடுக்கல. ஏன்னா அவர் வந்து டிராவிஸ் ஹெட் வர்ற அதே பொசிஷன்ல அந்த ஓவர்ல அப்போ வந்தாருன்னா கண்டிப்பா ரிஷப் பண்ட்டுக்கு வந்து அவர் அடிக்கிற அதே ஸ்டைல்ல வந்து ஆட முடியும். ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, அந்த 10 ஓவர்ல 15 ஓவர்லயே 3 விக்கெட் 4 விக்கெட் கொடுத்து நியூ பால்லே வந்து ரிஷப் பண்ட் ஆட வச்சு அவருடைய நேச்சர் ஸ்டைலே மாத்தி இவர் வந்து டிபெண்ட் பண்ண ஆட விட்டுறோம். அதனால டிராவிஸ் ஹெட் மாதிரி அவரால் கண்டிப்பா பர்ஃபார்ம் பண்ணக்கூடியவர் தான் அவரு. அதுக்காக நம்ம டீம்ல எவ்வளவு மேட்ச் அவர் வின் பண்ணி கொடுத்திருக்காரு. சோ அத வந்து அவங்களுக்கு நம்ம தான் ஓபனர்ஸ் தான் வந்து அவங்க அமைச்சு கொடுக்கணும் அந்த ஒரு ஸ்டேஜ். ஏதோ எம்ஜி சொல்ல வராரு. அதான் டெம்ட் ஆகாம, டாப் ஆர்டர் வந்து டெம்ட் ஆகாம ஒரு 20 ஓவர்ஸ் மெதுவா தள்ளி பல்ல கடிச்சிட்டு ஆடிட்டா பின்னாடி ஒரு பேட்ஸ்மேன் வந்து அவங்க ரோல் என்னவோ அது பண்ணிருப்பாங்க. ஏன்னா லாஸ்ட் அவங்க வந்து ஓல்டு பால்ல ஆடுறவங்க, அவங்க எல்லாம் வந்து மிடில் ஆர்டர்ஸ், அவங்கள நியூ பால் ஆட வச்சு அவங்கள வந்து பிரஷர் போடுறது, அது எந்த விதத்திலயும் வந்து அவங்க பிளேம் பண்றதும் கொஞ்சம் ஆசை தான் இருக்குது. இந்த விஷயத்துல ஜெய்ஸ்வால் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல செகண்ட் இன்னிங்ஸ்ல அந்த இன்னிங்ஸ் ஆனாரு. சோ அந்த இன்னிங்ஸ் வந்துட்டு இப்போ அததான் இவர் கடைபிடிக்கணும். அந்த 10 ஓவரோ இல்ல 5 ஓவரோ 15 ஓவரோ அங்க நிக்கணும். நின்னுட்டு அதுக்கப்புறம் நீ ஸ்கோர் பண்ண பாத்தீங்கன்னா நீ ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். ஆனா நியூ பால்ல நீ ஸ்கோர் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா நிறைய ஸ்விங் ஆகும், பவுலர்ஸ்க்கு எனர்ஜி நல்லா இருக்கும். சோ அந்த டைம்ல இப்ப மாதிரி நம்ம ஜெய்ஸ்வாலும் அப்படி ஆடினார்னா கண்டிப்பா நம்ம மிடில் ஆர்டருக்கு நல்ல சான்சஸ் கிடைக்கும். இல்ல ஓல்டு பால்ல நிறைய வின் பண்ற சான்சஸ் இருக்கு. இந்தியா பேட்டிங் பத்தி பேசிட்டோம், ஆஸ்திரேலியாவும் பேசிட்டு. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, நீங்க சொன்னதுலேயே நான் முரண்படுறேன். நீங்க என்ன சொன்னீங்கன்னா, அந்த சைடு ஹெட் வந்து ஒரு பேட்ஸ்மேன் ஒரு இது தரேன்னு சொன்னேன். இப்ப நம்ம ஆஸ்திரேலியாவுக்கு போவோம், நீங்க சொன்ன மாதிரி ஆஸ்திரேலியாவுக்கு போவோம். ஆஸ்திரேலியாவோட ஓப்பனிங் டாப் ஆர்டரும் இந்தியாவோட ஓப்பனிங் டாப் ஆர்டரும் எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. ஆவரேஜ் பாத்தீங்கன்னா சேம் தான். என்னன்னா ஹெட் வந்து எல்லா பாலுமே பனிஷ் பண்றது கிடையாது. அவர் பாக்குறாரு, நல்ல பால ரெஸ்பெக்ட் பண்றாரு. கண்டிப்பா நீங்க நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணி ஆகணும். மெக்ஸிவினியனை கூட நம்ம வந்து அவரை டிராப் பண்ணிருக்காங்க இந்த 4th மேட்ச்ல. அதுதான் சொல்ல வரேன், வந்திருக்காங்க. சோ ரீசன் என்னன்னா, அவங்க வந்து அவ்வளவு மோசமா தான் வந்து ஜெய்ஸ்வால் மாதிரி ஃபர்ஸ்ட் பால் செகண்ட் பால் அவுட் ஆகவே இல்லை. மெக்ஸிவினி கொஞ்சமாச்சும் ஒரு 10 ஓவர் 15 ஓவர் எல்லாம் கண்டிப்பா கொண்டு போனாரு. கவாஜா தான் நம்ம ஆக்சுவலா பார்த்தா கவாஜானா கூட டிராப் பண்ணிருக்கலாம். அவங்கள டிராப் பண்ணாம மெக்ஸிவினியை டிராப் பண்ணிட்டு பண்ணிருக்காங்க. அது அவங்களுடைய டீம் ஸ்ட்ராட்டஜி, அது நம்ம போக தேவையில்லை. ஆனா மெக்ஸிவினி வந்து ஓரளவுக்காச்சும் வந்து அவர் வந்து அவ்வளோ ஒரு யங்ஸ்டரா இருந்து கூட வந்து பும்ரா மாதிரி சிராஜ் மாதிரி இவங்க பால்லாம் அவ்வளவு ஆடுறதே பெரிய விஷயம் நினைக்கிறேன். அவ்வளவு ஆடுறதுனாலதான் மட்டும்தான் வந்து டிராவிஸ் ஹெட்டால வந்து அந்த ஓல்டு பால் வந்து நல்லா ஸ்கோர் பண்ண முடிஞ்சிச்சு. அது இந்தியன் டீம் ஓபனர்ஸ் பண்ணாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பண்ணல. இல்ல இதுல என்னன்னா, நீங்க எட்டுடைய பேட்டிங், ஹைலைட்ஸ் இருக்கக்கூடிய எட்டோட பேட்டிங் பாருங்க. கண்டிப்பா சொல்றோம், ஒரு நல்ல பால்னா ரெஸ்பெக்ட் பண்றாரு. நல்ல பால் வந்தாலே அவர் ரெஸ்பெக்ட் பண்றாரு. அதுக்கு வந்து அவர் போறது இல்ல. அதே மாதிரி நீங்க அந்த ஓவர்ல 2 பால் நீங்க ஒரு கொஞ்சம் லென்த் லைன் மிஸ் பண்ணீங்கன்னா பனிஷ் பண்றாரு. ஆனா ரிஷப் பண்ணிட்டு அந்த ஒரு விஷயம் இல்ல. அவரு நல்ல பாலுக்கு ரெஸ்பெக்ட் பண்றது இல்ல, எல்லா பாலும் ஹார்டா போறாரு. அப்பதான் என்ன ஆகுதுன்னா, பவுலர்ஸ் ஈஸியா கணிச்சிடறாங்க, உனக்கு நான் அதே லைன்ல போறேன்னு எவ்வளவு நேரம் எட்ஜ் விடாம கொடுக்குற பாக்கலாம் அப்படின்னு. ஆனா நீங்க வந்து எடுத்துக்கிட்டு அதை உங்களால பார்க்கவே முடியாது. கண்டிப்பா அவர் எய்ம் பண்றது ஓவருக்கு 2 பால், ஏதோ ஒரு பேட் பால். அது ஈவன் பூம்ராவா இருந்தா கூட ஓவருக்கு 2 பால், ஏதோ ஒரு தேவையில்லாத ஒரு பால், ஒரு நம்ம ஈஸியா ஷார்ட் போற ஒரு பால் வரும்ட்டு பனிஷ் பண்ணிடுறாரு. இதுதான் வந்து பெருசா அவருக்கும் பண்ட்டுக்கும் இருக்கிற ஒரு டிஃபரன்ஸ். ஸோ நிறைய பேசிட்டோம். பட் என்னன்னா,
இது வந்து ரொம்ப முக்கியமான மேட்சுங்க, அது கன்ஃபார்ம். ஏன்னா WTC ஃபைனல் ஒரு முக்கியமான விஷயம். இதை விட்டீங்கன்னா சீரிஸ் முடிஞ்சு, நீங்க சீரிஸ் வின் பண்ண முடியாது. நீங்க லாஸ்ட் ஒரு 2015 அப்புறம் நீங்க சீரிஸை விடாம மெயின்டைன் பண்ணி வந்த அந்த ஒரு ரெக்கார்டும் உடைக்கப்படும். ஸோ இந்த என்னுடைய கருத்துல பார்த்தா இந்த மேட்சும் சொல்றேன், ஐ திங்க் ஆஸ்திரேலியா ஒன் ஸ்டெப் அகேடா இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ வின்னிங் பர்சன்டேஜ்னு பார்த்தா ஐ வில் கிவ் 53 ஃபார் ஆஸ்திரேலியா, 47 ஃபார் இந்தியா. ஸோ கேட்க நீங்க சொன்னா எப்படி போவீங்க? நான் கண்டிப்பா இந்தியா ஃபேவரா தான் போறேன். 75-25. 75% So, இந்தியாக்கு ஆஸ்திரேலியா? சான்சஸ் இருக்கு, 25% தான் ஆஸ்திரேலியாக்கு சான்சஸ் இருக்கு. எஸ்கே நீங்க சொன்னா? நானும் வந்து இந்தியாவுக்கு தான் வந்து நான் போறேன். ஏன்னா இந்தியா அவங்க டீம் வந்து கொஞ்சம் ஆஸ்திரேலியா 2 பிளேயர்ஸ் வந்து வெளியே போறாங்க, 2 பிளேயர்ஸ் உள்ள வராங்க. அதோட இல்லாம இந்தியா வந்து கம்பேக் கொடுக்க பாக்குவாங்க. ஈவன் வந்து ஆஸ்திரேலியான்ற எனக்கு என்ன ஒரு பாசிட்டிவா தெரியுதுன்னா, அவங்களுக்கு வந்து இந்த பாக்ஸிங் டெஸ்ட் மேட்ச்ல அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால அவங்களும் வந்து பயங்கரமா வந்து நிக்க போறாங்க, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ நான் ரொம்ப க்ளோஸா போறேன், 50-50ன்னு போறேன். இருந்தாலும் வந்து இந்தியா வின் ஆகும்னு நினைக்கிறேன் நான். எம்ஜி நீங்க சொன்னா? என்னோட தாட்டம் எதிர்பார்த்தாலும் பர்ஃபார்மன்ஸ் கிடைச்சிச்சுன்னா இந்திய டீம்ல இருந்து ஒரு 50-50 சான்ஸ் நினைக்கிறேன். நல்லா நம்ம டாப் ஆர்டர் கூட இந்த பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா இருந்தாலும் ஒரு 50-50 சான்ஸ் தான் போகும்னு நினைக்கிறேன் நான். 50-50 போகும். பட் யார் சைடு போகும்ன்றீங்க மேட்ச்? இந்தியா தான். ஸோ ஓகே, அப்படி அதாவது நீங்க வந்து 2 டீமுக்கும் பயங்கரமா சான்ஸ் இருக்கு, பட் இட் வில் கோஸ் டு இந்தியன் சைடு அப்படின்னு சொல்ல வரீங்க. ஓகே, வில் சி. ரொம்ப முக்கியமான மேட்ச், நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ற மேட்ச், இந்த வருஷத்தோட கடைசி மேட்ச். ஸோ பிளாக் பஸ்டரா இருக்குன்ற எந்த ஒரு இல்ல ரோஹித் சர்மா இன்ஜுரி அதெல்லாம் வருது, அது எந்த அளவு வந்து உண்மை இல்ல அதெல்லாம் கிளியர், அதெல்லாம் நார்மல் இன்ஜினியர் தான், அதெல்லாம் பெருசா இல்ல. அவர் லீட் பண்ணி ஆகணும். ஸோ அவர் தான் லீட் பண்ண போறாரு. அது என்னென்ன காம்பினேஷன், என்னென்ன சேஞ்சஸ் நமக்கு இப்ப சொல்ல முடியாது, அன்னைக்கு மட்டும் தான் சொல்ல முடியும். அதான் ஒரு லாஸ்ட் மேட்ச் ஒரு ஸ்டாண்டர்ட் ஐயா. இப்ப ரோஹித் சர்மா மேல ஒரு கரை இருக்குது, கோலி மேல ஒரு கரை இருக்குது, கில்லு மேல ஒரு கரை இருக்குது. இந்த 3 பேர்ல ஒரு கொஞ்சம் ஒரு 40, ஒரு 50, ஒரு 100 இந்த மாதிரி யாராவது ஒரு 2 பேர் பர்ஃபார்ம் பண்ணா நம்ம இப்ப என்ன பேசணுமோ எல்லாத்தையுமே மறந்துடுவோம். அந்த அளவுக்கு ஒரு மேட்ச் அமையணும்னு நினைக்கிறேன். ஸோ வில் சி எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய். பை.